The topic that I chose to deliberate today, recent trends in Indian historiography. Recent trends in Indian historiography. இந்த டாப்பிக்கை வந்து யூஜிசி சஜஸ்ட் பண்ணது, ஐசிஹெச்ஆர் சஜஸ்ட் பண்ணது. அந்த டாப்பிக்கில் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக ஒன்று சேர்த்துக்கிட்டேன். undoing history, whether it is meant to undo history. undoing history. undoing history. இது என்னுடைய பர்செப்ஷனில். We are all academics teaching history. But today the strange phenomena is that everybody teaches history. Everybody. We are taught history every day by everybody, especially by the officialdom, the bureaucrats, the politicians, the rulers. Everybody wants us to accept their version as the history. So we are being compelled to adopt something. The recent trends, when I went through this, I also verified the recent UGC circulars on history. And the UGC suggested syllabi. NCERT's move to revise history. I went through all these things. எல்லாம் பார்த்துட்டு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் மேலே என்ன அவங்களுக்கு அக்கறை அப்படின்னு பார்த்தோம். இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு அவங்க சொல்கிறது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. somebody mooted some trends. Trends வந்து there are two ways. evolved trends. அகாடமிக் சர்க்கிளில் நம்ம பேசுகிறோம், வர்றோம், புது விஷயங்களை பார்க்குறோம். a new trend is set. evolved trend. And there is also another thing, enforced trends. நம்ம மீது திணிக்கப்படுற போக்கு. நம்ம இயல்பாக சில விஷயங்களை பார்ப்போம், கீழடி திடீர்னு எஸ்கவேஷன், அமர்நாத் கூட காலையில் பேசியிருப்பார். எல்லாம் ஒரு எஸ்கவேஷன் வந்த உடனே நமக்கு புது தாட்ஸ் எல்லாம் வருது, புது இன்டர்பிரிட்டேஷன் வருது. அது வர்றது எவால்வ்டு. ஆனால் ட்ரெண்ட்ஸுங்கிற பேரில் somebody tries to impose their fancied views on us. அதை ட்ரெண்டாக பண்ணுறாங்க. enforced trends. இப்போ ஹிஸ்ட்ரிங்கிறது தெரியும், இதுக்கு பல டைமென்ஷன்ஸ் உண்டு. ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து ஜென்ரலாக நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலும், ஹிஸ்ட்ரிங்கிறது இப்போ நேஷ்னல் ஹிஸ்ட்ரி, ரீஜனல் ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் ஹிஸ்டரி ஆஃப் சிவிலைசேஷன், கல்ச்சர், லாங்குவேஜ், அப்புறம் எம்பையர்ஸ் அப்படின்ட்டு பல வெர்ஷன்ஸ் உண்டு. ஆனால் ஹிஸ்டரி இன் தி மாடர்ன் சென்ஸ் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே வி ஆர் சீக்கிங் சர்டன் ட்ரூத். ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஃப்ரேம் ஒர்க் இல்லாட்டா நமக்கு ஒரு இந்த லிமிட் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணோன்னா we will go nowhere. So some limitations are there. எந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே இந்த ட்ரெண்டை கொண்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். They want us to adopt the officially sponsored trends in our textbook, in our teaching. Officially sponsored trends, officially patronized trends, officially projected trends. எல்லா ட்ரெண்ட்ஸையும் அவங்க இதில் கொடுக்கல. அந்த லிஸ்ட்டில் பார்த்தேன், அப்படி ஒன்றும் எல்லா ட்ரெண்டும் வரல. ஆனால் சம்திங் இஸ் பீயிங் டன். ஃபார் தி ப்ரப்போஸ்ட் அடாப்ஷன் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க சொல்கிற சில ட்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யூஜிசி சிலபஸ், அந்த நியூ சிலபஸ், யூ குட் ஹவ் கான் த்ரூ இட். 2021 யூஜிசி வந்து ஹிஸ்ட்ரிக்கு ஒரு சிலபஸ் கொடுத்த யூஜி ப்ரோக்ராமுக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி என்சிஆர்டியில் வருது.
ட்ரெண்ட்ஸில் அவங்க சொல்கிறது, வாட் டு தே மீன் பை ட்ரெண்ட்ஸ்? சம்திங் டு ரீஇன்டர்பிரட். ஹிஸ்ட்ரியில் இன்டர்பிரட்டேஷன் ஆல்ரெடி டுக் பிளேஸ். ரீஇன்டர்பிரட்டேஷன் அதை அதை ஒரு மறு ஆய்வுக்கு மறு சிந்தனைக்கு உட்படுத்துறதுங்கிறது. தட் இன்வால்வ்ஸ் ரிவிஷன். That involves deletions and that involves additions. Revision, deletion, addition. இந்த 3 ஆஸ்பெக்டை வச்சுட்டு நியூ ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஹவு ரீசன்ட் அதை நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இங்கே இருக்கிறது, we are not anybody's subjects. We are academic historians. நம்ம யாரும் nobody can dictate us. You do it. We apply our conscience to know what is exactly the history. By history we mean something we center around the truth. We want to know the truth. But here, in the present recent trends, these suggested changes in history are based on pride and patriotism. Pride and patriotism. We should have pride in our past. Not everything in the past, something in the past. Take pride in the past. Second thing, patriotism. If you are a patriot, you should reject certain things. You should adopt certain things. In fact, this patriotism itself is a questionable one. Swami Vivekananda rebuked the Westerners when he was in USA, stating that you treat your women as your lovers and wives. ஃபேன்சி தான் பார்க்குறாங்க, அவங்க காதலிகளாகவும் மனைவிகளாகவும் பார்க்குறீங்க. பட் நாங்கள் எங்கள் நாட்டில் தி ஹிந்துஸ், வி ட்ரீட் அவர் விமன் ஆஸ் காடஸஸ். தேவிகளாக பார்க்குறோம். வி வர்ஷிப் தம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ எல்லாத்தையும் பெண்களாக பார்க்குறது. வர்ஷிப்னால் ரொம்ப ஈஸி. ஒரு சிலையை வச்சுட்டு உட்காந்துட்டு அதை நம்ம அடோர் பண்ணிட்டா போதும். வர்ஷிப் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இன் தட் கேஸ், how will you call our land? பேட்ரியாட்டிசம்னா, பேட்ரியட்டுங்கிற வார்த்தை பேசிக் ரூட் என்ன? பேட்ரியட். பேட்ரியார்கி அப்படின்னா த மேல் டாமினேட்டட் மேல் லெட் சொசைட்டி. அப்போ பேட்ரியாட்டிசம்னா நம்ம லேண்ட் என்னவாக இருக்கணும்? ஃபாதர் லேண்டாக இருக்கணும் இல்லையா? கல்ச்சுரலி வி ஷுட் கால் அவர் லேண்ட் ஃபாதர் லேண்ட். அப்போ அதுக்கு என்ன ஈக்குவலன் வேர்டு இருக்கணும்? மேட்ரியட், மேட்ரியாட்டிசம். மேட்ரியார்க்குங்கிறது டிக்ஷனரியில் இருக்குது. மேட்ரியாட்ங்கிற வார்த்தையை டிக்ஷனரியை காணும், நானும் பார்த்தேன். மேட்ரியாட்டிசம்ங்கிற வார்த்தையை அதில் காணும். பட் இந்தியன் ஆர் நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் கான்செப்டில் வி சே தட் பாரத மாதா அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க. ஒரு சக்தியாக பார்க்குறோம், ஒரு தாயாக பார்க்குறோம் அப்படின்னா அப்ராப்ரியேட் வேர்டு ஷுட் பி மேட்ரியட் அண்ட் மேட்ரியாட்டிசம். ஸோ பேட்ரியாட்டிசத்துக்கு அங்கே கிடையாது. ஸோ டிக்ஷனரி இன்க்ளூட்ஸ் ஒன்லி ஒன் வேர்டு ஃபார் லவ் ஆஃப் தி லேண்ட், பேட்ரியாட்டிசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திஸ் லவ் ஆஃப் தி லேண்ட், திஸ் வெரி கான்செப்ட் இஸ் வெஸ்டர்ன் ஓரியன்டட். வெஸ்டர்ன் ஓரியன்டட், ஒரு வெளியிலேருந்து வர்ற ஒரு கான்செப்ட். பட் நம்ம வெளியிலேருந்து வர்றதுனாலே எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இட் ஒரிஜினேட்டட் இன் த வெஸ்ட். அதனால் தெர் இஸ் அனதர் கான்செப்ட், அதை பின்னால் நான் சொல்கிறேன்.
இப்போது மதர்லேண்ட் அப்படின்னு இருக்கு. அந்த மதர்லேண்டுங்கிறது இப்போ இந்த சேஞ்சஸ் சொல்கிறவங்க பேட்டர்ன்ஸில் லவ் ஆஃப் தி லேண்ட். ஸோ அதனுடைய கான்செப்ட் என்ன? டெமனைஸ் எவ்ரி திங் விச் இஸ் அ ஃபாரின். டெமனைஸ் எவ்ரி திங் விச் இஸ் அ ஃபாரின். வெளிநாட்டில் விஷயம் எதுவாக இருந்தாலும் அது அரக்கத்தனமானது, கொடுமையானது அப்படின்னு முதல்ல நீங்கள் ஒரு கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இண்டிஜினஸ் லோக்கல் விஷயங்கள் ஷுட் பி அக்செப்டட் ஆஸ் நோபிள். இந்த ஒரு ப்ரிசம்ஷனில் தான் அந்த பேட்ரியாட்டிசம் வர்றது. ஃபாரின் டெமனைசிங் ஏலியன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ், ஃபாரின் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் எலூஜைசிங் தி இண்டிஜினஸ் ஒன்ஸ். உள்ளூர்னா எல்லாமே நம்ம ரொம்ப அற்புதம், திவ்யமானது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தெய்வீகப்படுத்திடணும். இது ஒரு கான்செப்ட். This approach is unhistorical. History as a rational science cannot adopt this approach. Because in history, we seek truth and not pride. பெருமையை தேடல, நம்ம பெருமைப்படுத்துறதுக்காக உண்மையை பொய்யாக்கிட முடியாது. அப்போ உண்மையை தேடணும். அந்த டைமென்ஷன் என்னன்னு பார்க்கணும். எந்த உண்மையினுடைய டைமென்ஷன், பரிமாணம் என்னன்னு பரிணாமம் பார்க்கணும். அதுதான் ஹிஸ்டோரியன்ஸுடைய வேலை. அதை பார்க்குறதுல முக்கியமாக நமக்கு தேவை ஹிஸ்ட்ரியில் இந்த பாலிட்டிஷியன்ஸும் வெளியே இருக்கிறவங்கெல்லாம் ஹிஸ்ட்ரி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ரெக்கார்டட் திங்ஸ் அதை கலெக்ட் பண்ணிட்டா ஹிஸ்ட்ரி. ஈவெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டா கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பிகம்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு தப்பான கான்செப்டு பெரும்பாலும் வெளியே இருக்குது. நீங்கள்லாம் historians, you are teaching history. I believe that you will not have such a concept. Collection of information on events, அதற்கு சரியான இங்கிலீஷ் வேர்டு chronicle. நிகழ்வு தொகுப்பு, chronicle பேர். chronicle alone cannot become history. When happened, what happened ங்கிறது chronicle. In the Muslim king's court, there was always a chronicler. In China, the emperors used to have a chronicler in their court. நடக்கிறதெல்லாம் எழுதிட்டு வருவாங்க. But they will have to be very careful. If they write something which goes against the interest of the king, then they will lose their head. அதனால் எது ஃபேவரோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். There will be selective omissions too in it. அப்படியெல்லாம் இருக்குது. ஜஹாங்கீருடைய விஷயத்தில் ஜஹாங்கீர் ஷேர் ஆஃப் கானை கொண்டுட்டு அந்த நூர்ஜஹானை பெங்கால்லேருந்து டெல்லி கொண்டு 4 வருஷம் பொறுத்து கல்யாணம் பண்ண விஷயத்தை அந்த எபிசோடை எந்த கிரானிக்கல்லையும் கிடையாது, அஃபிஷியல் க்ரானிக்கல்ஸில் கிடையாது, ஜஹாங்கீருடைய பயோகிராஃபியில் கிடையாது. அப்போ இதை வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் க்ரானிக்கல்னு பண்ணுறதுலையும் இந்த க்ரானிக்கலர் அவுட் ஆஃப் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹிஸ் கேரியர் இன்ட்ரெஸ்ட் மே எக்ஸாகரேட் சர்டன் திங்ஸ் ஆர் மே ஒமிட் சர்டன் திங்ஸ், அதையெல்லாம் கன்சிடர் பண்ணுறது தான் ஹிஸ்டோரியன்ஸுடைய வேலை. ஸோ வி ஆர் நாட் க்ரானிக்கலர்ஸ், வி ஆர் ஹிஸ்டோரியன்ஸ். ஹிஸ்டரின்னா வென் அண்ட் வாட்டுங்கிறத விட why and howங்கிறது முக்கியம். Why it happened, how it happened, and what were to be the consequences. அதனால் ஏற்பட்ட கான்சிக்வன்ஸ் என்ன, இதை அனலைஸ் பண்ணி அந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் ஹிஸ்டரியை கொண்டு வர்றீங்க. Mere narration of events will not become history.
So every historian has certain personal prejudices, personal bias, அதெல்லாம் இருக்கும். But the professional honesty compels him to avoid as much as possible the fallacies in it. கூடுமான வரைக்கும் போய் வராமல் பார்த்துக்கிறதுங்கிறது அந்த ஹிஸ்டோரியன்ஸுடைய கடமை. இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன? பேட்ரியாட்டிசம் அப்படின்னா முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்தியன் பேட்ரியாட்டிசம், அதை பின்னால் இன்னும் கொஞ்சம் இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் யூ ஷுட் பி அப்டேட்டட் இன் யுவர் இன்ஃபர்மேஷன். பேட்ரியாட்டிசமில் in our cultural history, civilizational history, பேட்ரியாரிசம்ங்கிற கான்செப்ட் எப்படி பார்த்தீங்க? Do you ever come across தேசத்தின் தேசபக்தி in the ancient past, remote past? Devotion, loyalty to the ruler was important than the territory. ஏன்னா டெரிட்டரி இஸ் அக்வைர்ட் வித் த ரூலர். இன்றைக்கி ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும், நாளைக்கு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆகும். டெரிட்டரி வாஸ் ஃப்ளெக்சிபிள். இட் குட் பி சேஞ்ச், இட் குட் பி எக்ஸ்பேண்டட், இட் குட் பி ஆல்டர்டு. பட் கிங் டைனாஸ்டி வாஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இன் அவர் ட்ரெடிஷன் we have been insisting on Raja Bhakti and not Rajya Bhakti. Raja Bhakti, devotion to king, and not Rajya Bhakti, devotion to land. That is why in our records of the past, we don't find any reference to loyalty to land. Because land of any group in India was shifting from time to time. அப்போ அந்த கான்செப்டுங்கிறது இப்போ இந்த பேட்ரியாட்டிசம்ங்கிறது மாடர்ன் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக பாஸ்ட்டை ஆல்டர் பண்ணுற வேலை. யூ ஆர் ட்ரையிங் டு மிஸ்இன்டர்பிரட் தி பாஸ்ட் டு சூட் யுவர் current requirement, political requirement or clannish requirement or whatever it may be. இன்றைக்கு இருக்கிற உங்கள் தேவைக்காக பழைய விஷயங்களை மாற்றி அமைக்கிறத ட்ரெண்டுங்கிறாங்க. தேசமே இல்லை நமக்கு. அப்போ அந்த தேசபக்தியோடு இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்குறது எப்படி? ஸோ இந்த கான்செப்டை ரீசன்ட் ட்ரெண்டில் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தேசம்ங்கிறது எப்போ இந்த ஸ்டேட்டுங்கிறது இருக்குது இல்லையா? ஸ்டேட், நம்ம இங்கிலீஷில் ஸ்டேட்டு வேறு, கவர்மெண்ட் வேறு. ஸ்டேட்டுங்கிறது விதின் எ லிமிட்டட் டெரிட்டரி அண்ட் ஸ்டாட்டிக் பாப்புலேஷன் we have a government. In the static definition of the land was unknown in the past. ஏன்னா ஒவ்வொருத்தனையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அஸ்வமேதம் பண்ணு, அடுத்தவன் லேண்ட் எடுத்துக்க. நீ புருஷமேதம் பண்ணு, அதுக்கப்புறம் இருக்கிற லேண்ட் எடுத்துக்க. அக்ரெஷன் வாஸ் த டியூட்டி ஆஃப் தி கிங். அதுக்கு லிமிட் கிடையாது. எது வரைக்கும் நீ இன்வேட் பண்ணலாம், எது வரைக்கும் நீ கான்கர் பண்ணலாம், எந்த லிமிட்டையும் எந்த ஸ்மிருதியும் சொன்னது கிடையாது, எந்த சட்டமும் ட்ரெடிஷனும் சொன்னது கிடையாது. King was prompted to invade more and more. அந்த லேண்டு அப்படி வந்துடுச்சு. அதனால தான் all our ancient political identities were dynasty oriented and not land oriented. நீங்கள் மௌரியன் எம்பையர்னு பண்ணுறீங்க. மகதாங்கிற டெரிட்டரி, மௌரியன் எம்பையர். குஷான், அது தென் கம்ஸ் த சுங்கா எம்பையர். பின்னால் அது எம்பையர் கிடையாது, கிங்டம் தான். குஷான் எம்பையர், வர்தனா டைனாஸ்டி, ஹர்ஷா.
இல்லாட்டி நீங்கள் வந்து இஸ்லாமிக் பீரியடில் பார்க்குறதுல தி ஸ்லேவ் டைனாஸ்டியை பார்க்குறீங்க, கில்ஜி, துக்ளக் அப்படின்னு பல டைனாஸ்டியை பார்க்குறீங்க, முகல் வரைக்கும் பல டைனாஸ்டி. நம்ம ஒரு கவர்மெண்ட்டையோ லேண்டையோ பேர் போடுறதுல ஐடென்டிஃபை பண்ணுற சமயத்தில் அந்த டைனாஸ்டியை வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணோம். அவன் தன்னுடைய கன்வீனியன்ஸுக்காக இடத்த மென்ஷன் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ் கால்ட் இட் இந்துஸ்தான். ப்ரீ-முஸ்லீம் டாக்குமெண்ட்ஸ் சே தே வர் ரூலிங், பாரதாங்கிற வார்த்தையே வரல. பிரம்ம ரிஷி தேசம்னா நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, சிந்துவுக்கு வேலை. பிரம்ம தேசம்னா இன்றைக்கி இருக்கிற ஹரியானா. மத்திய தேசம்னா இன்றைக்கி இருக்கிற யூபி. ஸோ அவங்கள பொறுத்த டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் மாதிரி அதை வைக்கிறாங்க. அதுக்கு மேலே சாங்டிட்டி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், சாங்டிட்டி கிடையாது, ஃபிக்ஸிட்டி கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு ஒரு அகண்ட பாரத் தேவைப்படுது. அகண்ட பாரத். அகண்ட பாரத், ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஈக்குவேட் பேக்ஸ் ரொமாக்னா ஆர் பேக்ஸ் பிரிட்டானிக்கா? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு அகண்ட ரோமானிய சாம்ராஜ்யம், அகண்ட ஆங்கிலேய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி அகண்ட பாரதம்ங்கிறது. பட் we never had the entire Indian subcontinent under one ruler at any time in the past, even now. நமக்கு இங்கே பங்களாதேஷ் தனியாக இருக்குது, பாகிஸ்தான் தனியாக இருக்குது, பூட்டான் தனியாக இருக்குது. அந்த அகண்ட பாரத்தில் வர ஏறக்குறைய 2/3 வந்து இந்தியாவில் இல்லை. பிரம்ம தேசான பர்மாவை கொஞ்சம் பேர் சொன்னாங்க. பர்மா வாஸ் ஏ டிஃப்ரெண்ட் லேண்ட். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். பட் அந்த கிளைமேட் அங்கே போனீங்கன்னா நடக்கிறது பொலிட்டிக்கல் ரிபட்டல், அது வந்துடும். ஸோ இது வந்து டு ப்ராம்ப்ட் பீப்புள், நீங்கள் வந்து நமக்கு பெரிய எல்லாருமே எவ்ரிபடி கிளைம்ஸ் டு பி த ரூலர்ஸ் ஆஃப் த என்டையர் யூனிவர்ஸ். இது ஒரு பொலிட்டிக்கல் ஜெம்மிக்ஸ். ஈவன் இங்கிலீஷ் குட் நாட் ரீட்டைன் த எம்பையர் ஃபார் எவர். அவன் உலகம் முழுக்க வச்சுருந்தான் இல்லையா எம்பையரில் டெரிட்டரி. அவனே படிப்படியாக ஆஸ்திரேலியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்து விட்டுட்டான். கனடாவுக்கு அவனாவே வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் விட்டுட்டான். அதுக்கப்புறம் படிப்படியாக மற்றதையும் காலனி. After the American War of Independence, there was no military protest to British rule. All territories became segregated out of English interest. வார் இல்லாமையே தான், ரிவோல்ட் இல்லாமையே தான் பல இடங்களில் சிலோன், மலேசியா எல்லாமே how they became independent. Because the British themselves felt that it was unmanageable. அதை அவனால் அதை கட்டுப்படுத்த முடியாது, அன்எக்கனாமிக்கல் அப்படின்னு அவன் ஒவ்வொன்றா வந்து கழட்டி விடுறான். முதல்ல டொமினியன் ஸ்டேட், அப்புறம் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. யாருமே என்டையர் வேர்ல்டை ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறதுனா அவன் வந்து தே ஆர் ட்ரைங் டு டைவர்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி சப்ஜெக்டிவ் பீப்புள் ஃப்ரம் தேர் லைவ்லிஹுட் இஷ்யூஸ். ஜனங்களுடைய மக்களுடைய தேவைகளுக்காக மக்கள் அரசியலை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மக்களுக்கு இதே மாதிரி க்ளோரி, நெப்போலியன் சொல்லினான், பீப்புள் வாண்ட் ஓன்லி க்ளோரி நாட் ஈக்குவாலிட்டி. நான் நெப்போலியன். ஏன்னா க்ளோரி எப்படின்னா வாருக்கு போகும். வார்னா தட் வார் வந்தாலே எமர்ஜென்சி தான், நார்மல் இஷ்யூஸ் இருக்காது. வாரில் வந்து விக்டரி தானே முக்கியம். எப்போவுமே எனிமையை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். அந்த வார் மீனியாவை கிளப்பி விட்டுட்டிங்கன்னா, அந்த கிளப்புறதுக்காகத்தான் முன்ன வந்து ஹோலி ரோமன் எம்பையர்னு சொன்னாங்க, பேப்பசின்னு சொன்னாங்க. பின்னால் வந்து ரோமாக்னா அது ஒரு பக்கம், பிரிட்டானிக்கா இன்னொரு பக்கம். ஒவ்வொருத்தனும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஒரு அக்ரெசிவ்னஸ், அவனுக்கு வந்து வெல்ஃபேர், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸுங்கிறத விட அத்தாரிட்டி, க்ளோரியை முக்கியமாக நினைக்கிறவன் எப்பவுமே இதே மாதிரியான ஹைப்பர் பேட்ரியாட்டிசம் பேசுகிற வழக்கம். we can even call it pseudo patriotism.
சூடோ பேட்ரியாட்டிசம் ஹைப்பர் பேட்ரியாட்டிசம். ரொம்ப எக்ஸ்பான்சிவாக லிமிட்டுக்கு மீறி நான் இதெல்லாம் நம்ம இடம், இதெல்லாம் நம்ம சொத்து அப்படின்னு சொல்ல வச்சா அப்பாவி ஜனங்களை மாற்றிடலான்ட்டு. தட் ஜஸ்டிஃபைஸ் இஸ் அக்ரெசிவ் ஆக்டிவிட்டீஸ். அப்படி போகிறது. அந்த பேட்ரியாட்டிசம் பேட்ரியாட்டிசம் அதை வென் இட் லீட்ஸ் டு நேஷ்னலிசம், ரெண்டுக்கும் ஒரு தின் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பேட்ரியாட்டிசம், நேஷ்னலிசம், என்னுடைய நேஷன், அது மேலே நமக்கு அன்பு. அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வந்த விஷயங்கள் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் வேறு விதமாக கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, அதனுடைய ஸ்டேஜஸை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் வர்றது சேஞ்சிங் த நாமன்க்ளேச்சர்ஸ், பெயர் மாற்றம் செய்வது. பெயர் மாற்றம், ஒருத்தனுக்கு பல பேர் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம குழந்தைக்கு ஒரு பேரை போடுவோம், செல்லமாக வேற ஒரு பேரை கூப்பிடுவோம், சின்ன பேராக கூப்பிடுவோம். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. நம்ம இதை சொல்லலை, இந்த பேருக்கு பதிலாக வேறு பேரை போடணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சிந்து சிவிலைசேஷன் it should be called சரஸ்வதி சிவிலைசேஷன். சிந்துவை சரஸ்வதியாக பண்ணணும். ரீசன்ட் ட்ரெண்ட். செகண்ட் திங், இந்தியா should be replaced by பாரத். இந்தியா தட் இஸ் பாரத்னு ஒரு இடத்துல கான்ஸ்டியூஷனில் இருக்குது, ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியாவுக்கு பதிலாக பாரத் இருக்கணும்ட்டு. NCERT டெக்ஸ்ட் புக்கில் இப்போ ரீசெண்டாக கொடுத்த அவங்க ரிப்போர்ட்டில், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இனிமேல் இந்தியா இருக்காது, இந்தியாவுக்கு பதிலாக பாரத் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வை, நம்ம அடுத்த கூறும். அப்புறம் ஹிந்துங்கிறதுக்கு பதிலாக சனாதனா, ஹிந்துங்கிறதுக்கு பதிலாக சனாதனா. ஆஸ் எ ஹிஸ்டோரியன், நமக்கு வி ஆர் நாட் கமிட்டட் டு எனி கம்யூனல் சாவனிசம். ஆஸ் எ டீச்சர் வி கேனாட். வி ஆர் மோர் ஹியூமேன் தென் கம்யூனல். அதனால் நமக்கு ஹியூமனிசம் ஷுட் லீட் அஸ். நமக்கு கம்யூனலிசம் கிடையாது, நமக்கு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எனிதிங்கிறது இங்கே வராது. இப்போது கிராஜுவலி என்ன பண்ணுறாங்க, ஹிந்துங்கிற வார்த்தை இருக்க வேண்டிய இடத்துல சனாதனான்னு கொண்டு வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் நேஷ்னல் ஆந்தத்தை கூட மாற்றுறதுக்கான அட்டம் நடக்குது. த பெங்காலி ரவீந்திரநாத் டாகூர் ஜனகணமன இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ்டு பை வந்தே மாதரம் ஆஃப் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, பிகாஸ் வந்தே மாதரம் இஸ் மோர் a Sanskrit than Bengali. In a way, it was Sanskritizing the names of nation and national instruments, institutions. இது ரீசன்ட் ட்ரெண்ட். இதை எந்த ஹிஸ்டோரியன் எவால்வ் பண்ணோம்? ட்ரெண்டுங்கிறத நம்ம ஹிஸ்டரி டீச்சர்ஸ் நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி இது ஆப்ட்டு, இது சரியில்லை, இது தப்பானது அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது விஷயம் வேறு. ஆனால் இங்கே அஃபிஷியல் சொல்கிறாங்க, இஃப் யூ ஆர் எ பேட்ரியட் யூ அக்செப்ட் பாரத், நாட் இண்டியா, பிகாஸ் இண்டியா வாஸ் த நேம் கிவன் டு அஸ் பை ஃபாரினர்ஸ். ஸோ ஆல் தி ஃபாரினர்ஸ் வர் டெவில்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இஃப் யூ ஆர் எ பேட்ரியட் யூ ஷுட் டிசோன் எவ்ரி நேம் which originated from foreign tongue அப்படின்னு நம்மகிட்ட ஒரு இதை சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வருதுன்னா, ஜம்பு தீபம்னா பேரை வைக்கிறாங்க இந்தியாவுக்கு பதிலாக. ஜெயின் ட்ரெடிஷனில் ஜம்பு தீபம் இருக்குது. ட்ரிச்சியில் அந்த பாலிகர் ரெபெல்லியனில் கொடுத்த ட்ரிச்சி போர்ட்டில் போட்ட அந்த டிக்ளரேஷனில் ஜம்பு தீபாங்கிற வார்த்தை இருக்குது. ஜம்பு தீபம் வரல, ஏன்னா ஜம்பு தீபத்துக்கே எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. சரி, அதில் ஒரு ஜம்பு தீபம் இனிமேல் இந்தியா கிடையாது, ஜம்பு தீபம் அப்படின்னு வருதா? அந்த எந்த பேரையும் எடுத்துக்கலை. ஆரியவர்த்தம்
அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அதனால் ஆரியவர்த்தங்கிற பேரை எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆரியவர்த்தன்னா நார்த் ஆஃப் இந்தியாங்கிறத ஸ்மிருதிகள்லேயே இருக்குது. ஐத்திரேய பிராமணத்திலேயே அந்த டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆரியவர்த்தத்தை மாறா அதை பாரத் அப்படின்னா பாரத்துக்கு என்னன்னா எந்த டெக்ஸ்டில் நீ பார்த்தப்ப எந்த நாட்டுக்கு பாரதம்னு முன்ன பேர் இருந்தது. இந்தியாங்க பேர் இண்டீஸுங்கிறது இண்டிகாங்கிறதெல்லாம் 3rd 6th centuryயில் ஹெரோடோட்டஸ்லேயே இருக்குது. இண்டிகோ அப்படின்லாம் இருக்குது. ஹெரோடோட்டஸ் 6th century BCலேயே. பாரத்துங்கிறது எந்த லிட்ரேச்சரில் எப்போ வருது அப்படின்னா தே ஷுட் ப்ரொவைட் அஸ். நவ் இந்த ஒரு லேக்குனாவை எப்படி பண்ணுறாங்கன்னா கன்காக்டட் தியரிஸை கொண்டு வர்றாங்க. இட்டுக்கட்டி சில விஷயங்களை கொண்டு வந்த பாரத். தேர் வர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் academic historians. What is the sanctity of Bharat? Is it equivalent to India? இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. ஒரு ஆரிஜன் வேணும் இல்லையா? நீங்கள்லாம் ஹிஸ்ட்ரி டீச் பண்ணுறீங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி டீச் பண்ணுறீங்க, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பண்ணுறீங்க. பாரதங்கிற வார்த்தை முதல்ல எப்போ முதலாக எங்கே வருது? பரதான்னு வருது, லேண்டு கிடையாது. பரதாங்கிறது த்ரிஷ்யூங்கிற பஞ்சஜனான்ட்டு ரிக்வேதத்தில் 5 இம்பார்ட்டன்ட் ஆரியன் கிளான்ஸில் பஞ்சஜனான்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வருது த்ரிஷ்யூ. அந்த த்ரிஷ்யூடைய சப்டிவிஷன் தான் பரதா. கிளான் ஆரியர்களில் பல பிரிவு, அதில் ஒரு பிரிவு, அதனுடைய உபபிரிவு. அதில் தான் திவோதசா, நீங்கள் அந்த தசரஜன் இந்த பேட்டிலை பற்றி வரும், பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ்லாம் அந்த பரதா அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த பரதாவை ரிக்வேதத்துக்கு அப்புறம் அங்கே பார்க்க முடியல. நம்ம தேவர் ஷிஃப்டிங் ஒரு ஸ்மால் குரூப் தான். அந்த பரதத்துன்னு இது பாரதம் ஆரம்பிக்குதா? அது வேதிக் தேரி, ரிக்வேதிக் தேரி. அப்புறம் எதில் வருது இங்கே? அப்போ புராணிக் தியரியை கொடுக்கணும். புராணிக் தியரியில் ஏர்லியர் தியரிங்கிறது எதிகாசிக் தியரி. ராமாயணா, ராமனுடைய பிரதர் பரதன், அவன் ரீஜெண்டாக தான் இருந்தான். ராமா வாஸ் எக்ஸைல்டு, செல்ஃப் இம்போஸ்டு இதில். அதனால் ஆன் ஹிஸ் பிஹாஃப் ஹி வாஸ் ரூலிங். அதையும் அவன் உட்காரில் ஒரு செருப்பை வச்சுட்டு அவன் ஒதுங்கி உட்காந்துட்டான் பரதா. ஸோ இந்த ஒரு சபார்டினேட்டை வச்சுக்கிட்டு ஒரு லேண்டுக்கு அந்த ராமனுடைய லேண்டுக்கு பேர் கோசலா, கேபிட்டல் அயோத்தியா, அதுக்கு கூட பரதான்னு பேர் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காளிதாசன் பீரியடுக்கு வர வேண்டியிருக்கு. காளிதாசன் உங்களுக்கு தெரியும், குப்தா பீரியடில் வர்றது. அந்த காளிதாசன் பீரியடில் ஒரு ரொமான்டிக் டேல் கொடுக்குறாங்க, சாகுந்தலம். அதுதான் மேஜர் இதில். சாகுந்தலத்தில் அது ஒரு ராயல் அஃபேர், அதெல்லாம் நம்ம பிரின்ஸ்லி அஃபேர், நம்ம அதை ரொம்ப போகக்கூடாது. துஷ்யந்தா இன்னும் சொன்னால் காந்தர்வ மேரேஜ். காந்தர்வ மேரேஜ்னா புரோகிதன் இல்லாமல் பண்ணுற கல்யாணம்னு அர்த்தம். இன்றைக்கி சட்டவிரோதம்னு சொல்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு அது அஃபிஷியல். காந்தர்வா இதை 8 டைப்ஸ் ஆஃப் மேரேஜ் எல்லாம் காந்தர்வா சேர்த்தாங்க. அவன் சகுந்தலையை கல்யாணம் பண்ணி, கல்யாணில் லீவ்டு அந்த வாழ்க்கையை நடத்தி அதில் ஒரு பிள்ளை பிறந்து இவன் மறந்து போயிடான், பொண்டாட்டியை மறந்துடுறான். இந்த மாதிரி அம்னீஷியா அவனுக்கு பாவம், அவனுக்கு அதில் பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை கடைசியில் ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் எல்லாம் ஜெக்லரியெல்லாம் நடந்து அந்த பையன் பேர் பரதன் அப்படின்ட்டு இருக்கு. அதில் கூட அந்த பரதனை கூட சக்சஸர் டு துஷ்யந்தான் இருக்கே தவிர ரூல்டு து பரத கண்டம்னு கிடையாது. ஏன்னா இவங்க சொல்கிற காலத்தில் இருக்கிற எந்த ஒரு கிங்டமும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட பெருசாக இருந்தது கிடையாது. சரையோ அது கீழே வந்தீங்கன்னா இதே மேலே ரேவாங்கிற அந்த நர்மதா கூட வந்தது கிடையாது. கன்ஃபைன் டு ஸ்மால் டெரிட்டரிஸ். அவன்
இந்த சக்கரவர்த்திங்கிற பேரெல்லாம் சொன்னால் கூட இந்த பட்டங்கள் கொடுக்கறது வந்து கான்கொஸ்டினால் அவனுக்கு வந்து ஏக்கராட் விராட் அப்படின்ட்டு அப்புறம் போஜா அப்படின்னு பட்டம் கொடுக்கறது கிடையாது. பட்டம் கொடுக்கறது அஸ்வமேதம் பண்ணி ராஜசூயம் முதல்ல பண்ணையா நீ ராஜா, அஸ்வமேதம் பண்ணையா மகாராஜா. அடுத்தது என்ன யஜ்ஞம்? புருஷமேதம் பண்ணையா அதை விட முக்கியம். புருஷமேதம் உங்களுக்கு தெரியுமா? ஆளை கொள்வது நரபலி. நரபலி கொடுத்தா அது ஒரு யஜ்ஞம் இருக்குது, மனுஷனை பலி கொடுக்குற யஜ்ஞம் இருக்குது. அப்ரி யஜ்ஞாங்கிறது வேறு, அனிமல்ஸை கொடுக்கறது. புருஷமேதம்ங்கிறது புருஷ யஜ்ஞங்கிறது இந்த யஜ்ஞங்களில் வருது. அரசன் இதை பண்ணிட்டான்னா அவன் பெரிய ஆள், அவனை கொடுக்கறது. நாட் பை கான்கொஸ்ட் பட் பை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யஜ்ஞாஸ் தே கெயின்ட் மோர் டைட்டில்ஸ். இதெல்லாம் கற்பனையான பல விஷயங்களை அதில் வச்சுட்டு வர்ற விஷயம். அதுலேயும் அதே சாகுந்தலத்திலேயும் பரதகண்டம்னு வரல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஜெயின் ட்ரெடிஷனில் தான் ஏர்லியஸ்ட் ட்ரெடிஷன். இந்த புராணாஸுங்கிற கான்செப்டை முதல்ல கொண்டு வந்து ஜெயின்ஸ். முதல் புராணங்கள் ஜெயின்ஸுடையது. அந்த ஜெயின்ஸில் தான் மேருமந்திர புராணங்கிறது முக்கியமான புராணம். மேருமந்திர புராணம் அவங்க லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. தீர்த்தங்கரருடைய அந்த லிஸ்ட், ஜீனியாலஜிக்கல் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆதிநாதா ரிஷபதேவா அதான் ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா. அவருக்கு வந்து இந்த கிங்டம் வேண்டாம். அவருடைய பேரன் பரதன், அந்த பேரன் வந்து கைலாசிலேருந்து he was running a government. 100 பிள்ளைகள் 1000 பேரன்கள் அப்படின்லாம் கதையெல்லாம் நிறைய வரும். ஸோ ஹிமாலயன் ரீஜனில் இருந்த ஒரு கிங்டம் அட் த பெஸ்ட் இருக்கும். அது கீழே மகாவீரரே சவுத்துக்கு வந்தது கிடையாது. ஸோ இது இந்த பரதன், அந்த பரத சக்கரவர்த்தின்னு பேர் கொடுத்தது அந்த ஜெயினில், அந்த ஜெயின் தான். அதுவும் கூட there cannot be extended to other territories. அப்போ இந்த பரதங்கிறது why they prefer பரதா, அதை எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னா, நீங்கள் இந்த யூஜிசி சிலபஸில் ஃபஸ்ட்டு பேப்பர், கம்பல்சரி பேப்பர் ஆன் ஹிஸ்ட்ரி, ஃபஸ்ட்டு பேப்பரில் த ஐடியா ஆஃப் பாரத்ன்னு அந்த பேப்பர் பேர். அந்த ஒரு முழு பேப்பர் கம்பல்சரி பேப்பருடைய பேர் ஐடியா ஆஃப் பாரத். பாரத் என்கிற கருத்தியல் எதை ரீப்ளேஸ் பண்ணிச்சு? முன்ன ஹிஸ்ட்ரியில் த ஐடியா ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஐடியா ஆஃப் இந்தியான்னு வர்றதில் அந்த ஐடியா ஆஃப் இந்தியா அதனுடைய பேசிக் இதெல்லாம் சொல்கிறதுல என்ன சொல்லுவாங்க? வாஸ்ட் லேண்ட், லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி, different languages, different cultures, different traditions, different kinds of empires. இப்படின்னு இந்த டைவர்சிட்டியை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்தியான்னு சொன்னாங்க. அது பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்? யூனிட்டி இன் டைவர்சிட்டினார். டைவர்சிட்டி இஸ் அ ஃபேக்ட், பட் வி ட்ரை டு பிரிங் அபவுட் பொலிட்டிக்கல் யூனிட்டி பை ரெகக்னைசிங் தி டைவர்சிட்டி. அது அவருடைய கான்செப்ட். We must know that Jawaharlal Nehru, though he did his degree course in biological sciences, natural sciences, he proved himself to be an historian. Discovery of India, the glimpses of world history, rendum வந்து they are the best proof that he was a modern historian. The methodology that he adopted, the expression which he made, and the personal இதெல்லாம் இல்லாமல் அவர் எழுதினதில். So his concept of the land was a land of diversity. ஸோ பரதாங்கிறதுக்கு இந்த புராணங்கள் காலம் வரைக்கும் ஏறக்குறைய 10th centuryக்கு மேலே தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. பட் none of the Sanskrit literature we find number of deities
ரிக்வேதத்தில் இந்த டைட்டிஸ் வந்து லேட்டர் வேதத்தில் வர்றது கிடையாது. ரிக்வேதிக் டைட்டிஸ் உங்களுக்கு தெரியும், வருணா, சோமா, யக்ஞா, அக்னி எல்லாம் இருக்கும். அதர்வண வேதத்தில் இவங்கெல்லாம் பின்னால் போயிடுறாங்க. அதர்வணத்தில் ருத்ரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணுறாரு. கடைசி பாட்டில் வந்து விஷ்ணுவை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ், க்ளோரிஃபைடு சோலார் டைட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால் தான் இந்த ட்ரினிட்டி பின்னால் வருது. ட்ரினிட்டிங்கிறதே அதே ஒரு அம்பக்கு இருக்குது. ஏன்னா 2 important idolized deities which were very popular in the Indian subcontinent among the non-Aryan people, in addition to the mother goddess. In Indian subcontinent பேசிக்காக இருந்த டைட்டி, மோஸ்ட் பாப்புலர் டைட்டிங்கிறது மதர் காடஸ், which has no place in Vedas, the mother goddess. Subsidiary deities கொடுக்கறதில் சிவா and Mal, Vishnu, these 2 deities were worshipped in forms, in the form of idols. Original Vedas never supported, never practiced idol worship. ரிக்வேதத்திலே என்ன சொல்கிறாங்க, எனிமீஸ் சொல்கிற சமயத்தில் தீஸ் அனாரியாஸ், ஆரியர் அல்லாதவர்கள், அனாரியா, இந்த அனாரியர்கள் வந்து ரொம்ப நமக்கு புரியாத பாஷையை பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். பிராமணனே வச்சுக்கிறது இல்லை இவங்க. அவருதா நம்ம பண்ணுற எந்த ஒரு மத சடங்களையும் பண்ணுறதில்ல. அயக்ஞா, யக்ஞங்களை பண்ணாதவன். அதுக்கப்புறம் அவனை உருவத்தை வச்சு கேவலப்படுத்துகிறாங்க. கருப்பாக இருக்கான், கிருஷ்ணவர்ணா, சியாமவர்ணா, இதெல்லாம் சொல்லுவான். அனாசியா, மூக்கே இல்லை அவனுக்கு, சப்ப மூக்கு, இப்படியெல்லாம் அவனை நாசம் பண்ணிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, அவன் போய் இந்த உருவங்களை வழிபடுறான். இந்த உருவங்களை வந்து வழிபடுறான், பெண்ணை வழிபடுறான், லிங்கத்தை வழிபடுறான். இவ்வளோ கேவலமானவங்க அவங்க அப்படின்ட்டு அவன் படிக்கிறான். அப்போ அதிலேருந்து தெரியுது, when the Vedic Aryans began to emerge in India, there were already large number of people who were having their own systems and cultures which are entirely different from theirs. அதில் இந்த idolized gods பார்க்குறோம். Even Seyon became Kartikeya only during the days of Guptas. கார்த்திகேயா கான்செப்ட் எப்போ வருது? ரொம்ப லேட்டாக குப்தா பீரியடில் வருது. அப்போ இந்த இதை கொண்டு வர்றாங்க, ஐடலைஸ்டு ஃபார்ம். அப்புறம் எல்லாருக்கும் அந்த எல்லா காட்ஸுக்கும் ஐடல் வந்துடுது. இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, புராணங்களை கொடுத்துட்டாங்க. இந்த காட்ஸ் எல்லாம் பிராமினைஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஃபீமேல் டைட்டிஸ், அது வரைக்கும் இண்டிபெண்ட் அந்த ஃபீமேல் டைட்டிஸ் எல்லாம் they were made into the wives of the male deities. இப்போ ஒரு ஃபேமிலிஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் 2 ஃபேமிலி ரொம்ப முக்கியம், சிவாவுடைய ஃபேமிலி, விஷ்ணுவுடைய ஃபேமிலி. இதுக்கு அவருடைய கன்சார்ட்டு, அவருடைய சன்னு, கிராண்ட் சன்னு, இது சிவத்திற்கு கணங்கள் அதெல்லாம் கொடுத்து அதை தனியாக பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபேமிலிக்குள்ளே அடைக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் வருது. நவராத்திரி கூட 9 விதமான தேவதைகளுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம தான் பெண்கள்னாலே தெய்வமாக வழிபடுறவங்க. ஏராளமான தெய்வங்கள்லாம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we don't find any reference to பாரத மாதா in any of the deities system. லிஸ்ட்லேயே பாரத மாதா காணோம். அப்போ பாரத மாதாங்கிறது ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் ரிக்குயர்மெண்ட். இந்த மாடர்ன் பொலிட்டிக்கல் ரிக்குயர்மெண்ட்டை நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு யூ வாண்ட் டு கிரியேட் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேஷனல்ஹுட் இன் இந்தியா. ஸோ ஒரு பாரத மாதாவை கிரியேட் பண்ணணும். அந்த பாரத மாதாவை டைஃபை பண்ணணும், கடவுளாக பண்ணணும். டைஃபிகேஷன், லேண்ட் ஹேஸ் டு பி டைஃபைடு ஆஸ் எ ஃபீமேல் டைட்டி, மாதா. பாரத மாதாவுடைய ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. பட் பாரத மாதா சில்ட்ரன் அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் லேட்டர் கன்காஷன் பாரத மாதாங்கிறது.
ஸோ இதை ஏன் why they mix it? ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், த மாடர்ன் பொலிட்டிக்கல் சிஸ்டம், நீங்கள் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்டை படிக்கிறதுல உங்கள் ஹிஸ்ட்ரியில் வரும். There were elaborate discussions on what sort of government should be in India when it is given the dominion status. எப்போ இது ஆரம்பிக்குதுன்னா 1893 கவுன்சில் ஆக்ட் வரதுலேயே ஆரம்பிச்சிருச்சு. 1893. ஏன்னா அதில் தான் some members to the council could be electedன்னு வருது. So election is going to be a permanent feature and elected institutions are going to be introduced. இதை ஃபோர்ஸி பண்ண அப்புறம் தான் என்ன மாதிரி கவர்மெண்ட் வேணும்னு திங்க் பண்ணுறாங்க. லாலா லஜபதி ராய் என்ன சொல்கிறாரு, we should have a United States of Indiaங்கிறார். அவர் அந்த பாரத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. we want a United States of India. அமெரிக்கா மாதிரி நாம் இங்கே ஒரு ஃபெடரேஷன் கொண்டு வரணும். because he could find that India is not only territorially too vast but culturally a heterogeneous one. பலவிதமான பண்பாடு இருக்குது, மொழிகள் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு யூனிட்ரி கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் the early political thinkers of modern India were aware of this fact, so they suggested India as a federal nation. ஸோ இந்தியான்னு வந்ததுன்னா தி ஐடியா ஆஃப் இந்தியா நம்ம முன்னால் இருந்த இது வரைக்கும் இருக்கிற இந்தியன் ஹிஸ்ட்ரி புக்ஸில் ஐடியா இருந்ததுன்னா இதெல்லாம் வரும். ஒன்று டெரிட்டரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, எந்த அளவு பெருசு, ஹிமாலயாஸ் டு கேஞ்சஸ், அது இது குமரி, கேப் காமரின்னு இதெல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டைவர்சிட்டியை, லிங்குஸ்டிக் குரூப்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, கல்ச்சுரல் குரூப்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, ஃபுட் ஹேபிட்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அம்டீன் நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஷியாலிட்டிஸ் தே வில் லிஸ்ட் அவுட். இதை பண்ணிவிட்டு yet we are a nation, we have to be a nation because of our exigencies. இந்த இருக்கிற சூழலில் நாம் ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ட்டு only by recognizing the federal basis of the nation, the name India was decided to be included in the constitution as the name of the nation. ஆனால் அப்போது தி ரைட் விங் கன்சர்வேட்டிவ் குரூப்ஸ் அவங்க சொன்னாங்க, நோ, அவர் கல்ச்சர், பை கல்ச்சர் தே மென்ட் ஓன்லி ஒன் கல்ச்சர். அதுதான் அந்த சான்ஸ்கிரிட்டைஸ்டு கல்ச்சர் வேணும் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஒரு லேடி ஃபாஸ்டிங் கூட உட்காந்தாங்க, நான் இந்தியாவை அக்செப்ட் பண்ண மாட்டேன், இந்தியான்னு கொடுக்காட்டா நான் சாப்பிடாமல் உட்காந்து செத்து போயிடுவேன் அப்படின்லாம் பண்ணாங்க. அந்த ஒரு கம்பல்ஷனில் போனால் போகுது, எப்படியாவது நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் when it was in the making, இந்தியா அந்த செகண்ட் பார்ட் வரதில் தட் இஸ் பாரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க. யூ கோ த்ரூ எனி அதர் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யூ வில் நாட் ஃபைண்ட் பாரத் டு சாட்டிஸ்ஃபை. அதை வச்சது இப்போ வினையாக போச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பாரத் எல்லா இடத்துலையும் இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணி, இந்தியா கூட இருக்குன்னு சொல்ல, இன் அடிஷன் டு இந்தியான்னு சொல்ல, இந்தியாவுக்கு பதிலாக பாரத் வரணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா we must, historians must know the conceptual difference between India and Bharat. India means plurality. Bharat means what you call the unitary state. ஸோ ஒரு யூனிட்டரி கல்ச்சருக்கும் ப்ளூரல் கல்ச்சருக்குமான டிஃப்ரென்ஸை இந்த நேம்ஸ் சுட்டுது. அப்போ இந்த நேம் சேஞ்ச் பண்ணுறது பேட்ரியாட்டிசம் கிடையாது. பேட்ரியாட்டிசங்கிறது வெளியே சொல்கிற விஷயம். த பேசிஸ் ஆஃப் த ஸ்டேட் ஷுட் பி டிஃப்ரெண்ட்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. அந்த ப்ளூராலிட்டியை தே டோன்ட் அக்செப்ட். இப்போவும் ப்ளூரல் சொல்கிறாங்க. எப்படின்னா தி அதர் கல்ச்சர்ஸ் ஆர் சப்சர்வியன்ட் டு ஒன் ப்ரைம் கல்ச்சர். எல்லாம் இருக்கலாம், இந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் அதற்கு கீழே அடங்கி சப்பார்டினேட்டாக இருக்கலாம், ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடாது. இது கொடுக்குற அந்த
இப்போ சான்ஸ்கிரிட்டைசேஷன் நேம் அண்ட் change in the nomenclature means Sanskritization. Sanskritization means attempt to make India a unitary state. ஸோ அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க, அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம். கன்சிடர், வி ஆர் கன்சிடரிங் இட், டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அஃபிஷியல்ஸ் வந்து தி அதர் சைடை சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் அப் டு அஸ் டு கிவ் தி அதர் சைட் ஆஃப் தி காயின். அதை இப்போ பண்ணுறோம். ஓகே. ரெண்டாவது, டேம்பரிங் வித் க்ரானாலஜி. டேம்பரிங் வித் க்ரானாலஜி. க்ரானாலஜியை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் சொல்லுவோம் இல்லையா? ஜியோகிரஃபி அண்ட் க்ரானாலஜி ஆர் த டூ ஐஸ் ஆஃப் ஹிஸ்டரி, சன் அண்ட் மூன் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? க்ரானாலஜியும் அந்த ஜியோகிரபிக்கல் கான்ஷியஸ் இல்லாட்டா ஹிஸ்ட்ரி கிடையாது, கதைன்னு அர்த்தம். திடீர்னு சொர்க்கத்துக்கு போவாங்க, பாதாளத்துக்கு வருவாங்க, பறந்து போவாங்க. அவங்க ககன மார்க்கமாக போய் ஒரு 1 மினிட்டில் வந்து லங்கேஸ்வரம் போயிடுவாங்க. ரிட்டர்னுக்கு 1 மினிட்டில் வந்துடுவாங்க. போய் சேர்றதுக்கு தே வில் டேக் இயர்ஸ் டுகெதர். 14 வருஷம் போய் லங்கை அடைவாங்க. லங்கையில் அயோத்தியா போகிறதுக்கு புஷ்பக விமானம் வரும், அதை வந்து 1 மினிட்டில் போய் சேர்ந்துருவாங்க. இதை ஹிஸ்ட்ரி நேற்றுக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த க்ரானாலஜியை பற்றி என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிம்பிள் கரண்ட் ட்ரெண்ட், ரீசன்ட் ட்ரெண்டை சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம படித்ததில் சிவிலைசேஷன் த்ரூ அவுட் தி வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகங்களும். நமக்கு முதல்ல ஒரு பேப்பர் வந்து இப்போ அது கம்பல்சரி கிடையாது, வேர்ல்டு சிவிலைசேஷன்ட்டு. அந்த வேர்ல்டு சிவிலைசேஷனில் பிகினிங் ஆஃப் த சிவிலைசேஷன், ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி, அப்புறம் ஹிஸ்டரிக்கு வரும். அதில் சிவிலைசேஷன் வர்றதில் எந்த சிவிலைசேஷனும் பிசி 5000க்கு முன்னால் இருந்ததா நமக்கு எந்த விதமான மெட்டீரியல் எவிடன்ஸு கிடையாது. 5000 மேபி a few hundred years more or less அப்படி இருக்கும். The first furniture in China was produced in the year 5000 BC. உட்காரதுக்கு சேரை கொடுத்தது, ஒரு டேபிளை கொடுத்தது. முதல்ல ஒரு கம்ஃபர்ட், மனுஷனுக்கு கம்ஃபர்ட் எடுக்கிறது நாகரிகத்தில் முக்கியமான அவனுடைய கம்ஃபர்ட்ஸுக்கான விஷயங்களை பார்க்குறது. ஃபர்னிச்சருங்கிறத முதல்ல கொண்டு வர்றது சைனாவில் 5000 BC. இன்றைக்கி இருக்க 7000 ஆகுது. ஆனால் அந்த ஃபர்னிச்சர் வர்ற சமயத்தில் we did not do the use of copper. அப்போ நம்ம காப்பர் கிடையாது, அப்போ ஸ்டோன் ஏஜில் இருக்கும். நியூ ஸ்டோன் ஏஜில் வர்றோன்னு வைங்க. அதுக்கப்புறம் காப்பர், அதுக்கப்புறம் சால்கோலிதிக் ஏஜ் வருது. சால்கோலிதிக் ஏஜ் முடிஞ்சப்புறம் தான் நமக்கு வருது பிராங்ஸ் ஏஜ் வருது. படிப்படியாக வருது. இது உலகத்தில் எல்லா ஹிஸ்ட்ரியிலையும் ரிலேட் பண்ணுறாங்க. அனீவன் டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. அனீவன் டெவலப்மெண்ட்டில் கூட கமன்ஸ்மெண்ட்னு ஒன்று வருது, எப்போ ஆரம்பிக்கிறதுண்டு. அந்த டேட்டில் சிவிலைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ் கமன்ஸ்ட் பை 5000 BC. இந்த க்ரானாலஜிங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளில் கொடுக்குற லிஸ்ட்டை பார்த்தா கூட அந்த ஃபஸ்ட்டு ஆடம் இதுலேருந்து நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தா கூட 4000 வருஷத்துக்கு மேலே வந்து ஜீசஸுக்கு முன்னால் 4000 வருஷம்தான். ஆனால் இது வந்து அதுக்கு மேலே ஒரு 1000 வருஷம் கொடுக்குது, 5000 BCயே கொடுக்குது. இதை பேஸ் பண்ணி லிட்ரேச்சர், கிடைக்கிற லிட்ரேச்சரை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க எக்ஸ்பர்ட். அதை தவிர இது ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷனுங்கிற ரொம்ப முக்கியம். நெப்போலியன் பீரியடில் ரொம்ப பீக்கில் வந்து அதுக்கப்புறம் ரெகுலர் சயின்ஸாக மாறிடுச்சு ஆர்கியாலஜி. ரோசட்டா ஸ்டோன்ஸ் எல்லாம் அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எல்லாம் முடிஞ்சப்புறம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எழுதுகிறாங்க. எஜி வெல்ஸ், அது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. thousands of people wrote world history. None of the world history commences from Adam and Eve. ஓல்டு டெஸ்டமெண்ட்லேருந்து எந்த ஹிஸ்ட்ரியையும் எந்த வெஸ்டர்ன் ஹிஸ்ட்ரியும் ஆரம்பிக்கிறது கிடையாது. ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படி ஆரம்பிக்கிறாங்க, உலகத்தின் தோற்றம் அப்படி ஆரம்பிக்கிறான். அப்புறம் எப்படி இந்த சீஸ்மிக் இதெல்லாம் அவங்க சொல்லிவிட்டு படிப்படியாக வந்து கடைசியில் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அதுக்கு வர்றாங்க. ஸ்பீசிஸ் வந்தப்புறம் மனுஷன் முதல்ல வந்த ஸ்பீசிஸில் வர்றதில்லை, மேன்கைண்ட்
கடைசியாக ஒரு ரெசிபிஸில் வர்றான். ஸோ த வேர்ல்டு எக்ஸிஸ்டட் ப்ரியர் டு மேன்கைண்ட். உலகம் அதுக்கு முன்னாலே இருக்கு. இந்த உலகத்துக்கு முன்னாலேயும் இருக்கலாம். தட் இஸ் எ டைம் கான்செப்டில் பார்க்க வேண்டிய விஷயம். சிவிலைசேஷன் மேலே உலகம் இருக்குது. இந்த சிவிலைசேஷன் ஸ்டேஜஸில் அவங்க சில இதெல்லாம் கண்டுக்க பீக்கிங் மேன், அந்த ஃபாசிலில் வச்சு ஃபாசில் ஸ்டடீஸ், பீக்கிங் மேன் மனித தன்மையில் இருந்த முதல் எலும்புக்கூடு நிற்கிற அளவுக்கு இருக்கிறது. முதல்ல த மோஸ்ட் ஆன்ஷியன் 5 lakhs years ago பீக்கிங். அதுக்கப்புறம் வந்து ஜாவா மேன், ஹைடல்பர்க், இப்படி நிறைய இதை கண்டுபிடிச்ச அப்புறம் ஒரு ஸ்டேஜஸ் எல்லாம் அவங்க க்ரோனாலஜிக்கலி எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாமே சயின்ஸ். பைபிள் கிடையாது, குரான் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி சயின்ஸ். அதனால தான் ஹிஸ்டரியை நம்ம சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இதில் ஏஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கணக்கு எப்படி பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதை அவங்க பார்க்குறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் த லார்ஜஸ்ட் அமங் த ஆன்ஷியன் சிவிலைசேஷன், 1.5 lakh square kilometers ஏரியா. எகிப்தோ சுமேரியாவோ அந்த அளவுக்கு பிறந்தது கிடையாது. அந்த எக்ஸ்டென்டில் இருந்த ஒரு சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன் 3 ஸ்டேஜில் வருது. நியூ ஸ்டோன் ஏஜ், காப்பர் ஏஜ், பிராங்ஸ் ஏஜ், 3 பேஸில் வர்றது. அந்த 3 பேஸுக்கும் அவங்க இடம் கொடுத்துட்டு he should have commenced by after 5000 BC. அவனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் 1500 BC. அந்த இண்டஸ் வேலியில் பார்க்குற அந்த ரூயின்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு, அந்த ஸ்கெலிட்டன் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க எடுக்கிற முடிவு 1500 BC. இதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 1500 BC. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க ரிக்வேதிக் ஸ்டடீஸ், வேதிக் லிட்ரேச்சர். 1500 ரிட்டன் லிட்ரேச்சர் எதுவுமே கிடையாது. இண்டஸ் வேலியில் பார்க்குறது நம்ம ஸ்கிரிப்டை பார்த்தோம் அதிலெல்லாம். பட் லிட்ரேச்சரில் எந்த ஒரு ரிட்டன் லிட்ரேச்சரும் கிடையாது. ஸோ இங்கே கிடைக்கிற சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், வேதிக் லிட்ரேச்சர் வாஸ் அன் அன்ரிட்டன் ஒன். அது எப்போ ரிட்டன் ஃபார்மில் வருதுன்னா சாயனாச்சாரியா விஜயநகர் எம்பையரில் இதை கம்பைல் பண்ணி ஒரு ரிட்டன் ஃபார்மாக கொடுக்குற வரைக்கும் அன்ரிட்டன் ஒன். சாயனாச்சாரியா, சாயனா. அப்போ ஏறக்குறைய 1300 வரைக்கும் வேதத்துக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. இந்த வேதத்தையே அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வேதிக் லிட்ரேச்சரில் பார்க்குற சமயத்தில் வேதிக் லிட்ரேச்சர் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு, எஸ்பெஷலி ரிக்வேதா ரெஃபர்ஸ் டு தேர் எனிமீஸ் ஹூ வர் இன் செட்டில்டு சிட்டிஸ், ஃபோர்ட்டிஃபைடு சிட்டிஸ். ஒரு நிலையான இடங்களில் வாழ்கிற எதிரிகளை பற்றி, கருப்பாக இருக்கிறவங்கள பற்றி, கோட்டைகளில் வாழ்கிறவங்கள பற்றி எதிரிகள்னு சொல்கிறாங்க. ரிக்வேதம் முழுக்கவே தெய்வங்களுக்கு, அவங்க தெய்வங்களுக்கு இந்த எதிரிகளை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும், முறியடிக்கும், இல்லாமல் நாசம் பண்ணிடணும், அதுக்காக அருள் புரியணும், யஜ்ஜம் பண்ணுறோன்னு பண்ணுறது தான் ரிக்வேதம். அப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு இண்டஸ் வேலி ரூயின்ஸில் கிடைக்கிற ஸ்கெலிட்டன்ஸு அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா தலையோடு இல்லாத உடம்பு மட்டும் இருக்கிற பாடி, எலும்புகள் மட்டும் அப்படின்னு என்ன மசாக்கர் நடக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க புதைக்கிற வழக்கம். புதைக்கிறவங்க தலையை வெட்டிட்டு புதைக்கிறது கிடையாது. தாடியில் வைப்பாங்க, இல்லாட்டா அப்படியே புதைச்சிருவாங்க. 2 விதமாக புதைப்பாங்க. தாடியில் வச்சு உட்கார்ந்த நிலைமையில் பண்ணுவாங்க. ஆனால் பாடியை மிட்டிலேட் பண்ண மாட்டாங்க. இந்த இண்டஸ் வேலியில் இருக்கிறது பரியல். ஆனால் இண்டஸ் வேலி ரூயினில் பல இடங்களில் சிட்டிக்குள்ளே, ஹார்ட் ஆஃப் த சிட்டிஸில் 15 பேர் 20 பேர் வந்து தலையில்லாத முண்டங்களாக படுத்துருக்காங்க. மாஸ் கில்லிங் டுக் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு ரிக்வேதத்தை படித்து பார்த்தாங்க. அதே இன்சிடென்ட்ஸ் இங்கே வருது. அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து வேறு பல எவிடன்ஸ் இருக்குது பண்ணிட்டு சொன்னாங்க,
Rigvedic age commenced after 1500 BC அப்படிங்கிற ஏஜுக்கு வர்றாங்க. இது ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நாம் இதை படிச்சுட்ருக்கோம். இதுக்கு லிட்ரரி எவிடன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுவோம், சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன்லாம் சொல்லுவோம். இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் என்ன வருதுன்னா, ரெண்டு விதமாக வருது. ஒன்று இதுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒன்று, இப்போ மாற்ற வேண்டிய ஒன்று. ரெண்டு விதமான க்ரானாலஜிக்கல் சேஞ்ச் வருது. இப்போ இம்மீடியட் எஃபெக்டில் வர்ற சேஞ்ச் எப்படின்னா, அவர் சிவிலைசேஷன் கமென்சஸ் இன் 12,000 BC. நம்ம சிவிலைசேஷன் 12,000 BCயில் கமென்ஸ் ஆகுது. அப்போ இண்டஸ் வேலி அது அப்படி இருக்கட்டும், அதை இப்போ நாங்கள் மாற்றலை, பேரை மாற்றுறோம், அந்த டேட்டை மாற்றலை. ஏன் அதை மாற்றலைன்னா, இண்டஸ் வேலி இஸ் வேதிக் சிவிலைசேஷன். இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வேதிக் ஆரியன்ஸ். அப்போ இந்த தியரியை கொண்டு வர்றதுக்கு தே ட்ரை டு ப்ரீடேட் வேதாஸ். 12,000 BCயில் வேதிக் ஏஜ் கமென்சஸ். அதுதான் ஆரம்பமாக இல்லை. NCERT புக்ஸில் சொல்கிறாங்க, that age should not be called ancient Vedic, ancient Hindu age, ancient Indian சொல்லக்கூடாது. There should be called classical age. வேதம் கிளாசிக்காக மாறுது. சான்ஸ்கிரிட்டுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜுடைய ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுல வேதா வாஸ் எக்ஸ்க்ளூடட். அந்த கனிஷ்கா பீரியடில், குஷான் பீரியடில் வந்த அஸ்வகோஷனுடைய பீரியட்லேருந்து ஆரம்பித்து குப்தா பீரியடில் வர அந்த வேரியஸ் லிட்ரேச்சரை கன்செப்ட் பண்ணி தான் அதுக்கு நீங்கள் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு கொடுத்தீங்க. வேதா ஏன் கொடுக்கலைன்னா, இட் வாஸ் அன்ரிட்டன் அட் த டைம். அதனால் பின்னால் கூட நீங்கள் உருவாக்கிட்டு பழசுன்னு சொல்ல முடியும். அன்ரிலையபிள், அதனால் கொடுக்கலை. ஸோ இது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 12,000 BC யூஜிசிலையும் அந்த கரக்பூர் IIT-உடைய அவங்க ஹிஸ்டோரியன்ஸாக மாறினா தான் எனிபடி கேன் பி ஹிஸ்டோரியன் அண்ட் தே கேன் டீச்சர்ஸ் ஹிஸ்டரி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த கிளேஷியர்ஸ்லாம் உங்களுக்கு ஐஸ் எல்லாம் உருகி வருது இல்லையா, 4 ஐஸ் ஏஜஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். 4th ஐஸ் ஏஜுக்கு முன்னாலேயே இங்கே வந்துடுச்சு சிவிலைசேஷன். எப்போ வந்துருச்சுன்னா, அப்போது நம்ம இது இவங்க சொல்கிற அந்த வேடிக்கை பாருங்கள். நம்ம பாட்டன் கதை கூட இவ்வளோ வர நினைக்கிறேன். இந்த பகுதி, இந்த மத்திய தேசங்கிற பகுதி, பிரம்ம தேசம் ஆர்டிக்கில் இருந்திருக்கு. ஆர்டிக் ரீஜனில் கிளேஷியர் நகர்ந்து அது மட்டும் இந்தியாவில் உட்காந்துச்சு, கேஞ்சஸ் பக்கத்தில் உட்காந்துச்சு. அப்புறம் மற்ற கிளேஷியர்லாம் வேறு ரிசீட் ஆகிடுச்சு. இது வந்துடுச்சு. இப்போ நம்ம முன்னாலே இருக்கோம். இது ஒன்று. அப்போது உலகத்தில் இது ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன்னா, கிளாசிக்கல்னா, கிளாசிக்கல் ஏஜ்னு என்ன அர்த்தம் இம்ப்ளை தெரியுங்களா? அதற்கு முன்னால் டெவலப்பிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ஆன்ஷியன்ட். அப்போது நம்ம சிவிலைசேஷன் அதை விட பழசு. எவ்வளோ பழசு கொண்டு போகணுங்க தான் பின்னால் டிசைட் பண்ணிக்குவோம். பின்னால் டிசைட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அந்த ஐடியா ஆஃப் பாரத்தில் வர 2nd சாப்டர், தி கான்செப்ட் ஆஃப் கல்பா. கல்பா, கல்பனா டைம். கல்பா எப்படி வருதுன்னா, அது ஃபஸ்ட்டு பேசிக்கை பார்த்துங்க. ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நம்ம இந்த நான் சட்டை பேன்லாம் போட்டிருக்கேன், தைச்ச டைல் எடுக்கலாத்து, எங்கள் அப்பா வேஷ்டி கட்டிருப்பார், எங்கள் தாத்தா கோவணம் கட்டிகிட்ருக்கலாம். அப்படி படிப்படியாக வருது. இந்த டெவலப்மெண்ட்டை பார்க்குறோம், இது பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு க்ரூடு ஸ்டேஜிலேருந்து ரிஃபைன் ஸ்டேஜுக்கு நம்ம மாறுறோம். தி நார்மல் நேச்சுரல் லா ஃப்ரம் இம்பர்ஃபெக்ஷன் டு பர்ஃபெக்ஷன், அதுதான் ஹிஸ்டரி. இதை காஜ் பண்ணுறது, அளவிடுறது தான் ஹிஸ்டோரியனுடைய வேலை. எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிருக்கும். ஹிஸ்டரி இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ரைடு, இட் இஸ் டு அட்ஜட்ஜ் தி அமௌண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் தட் வி மேட் டியூரிங் திஸ் பீரியட். அப்போ அதை பார்க்குறோம். ஸோ நேச்சுரலாக உலகத்தில் எல்லா ஹிஸ்ட்ரியிலையும் மேன் ஒரு அனிமலாக இருந்திருக்கான். அனிமல்லேருந்து வருது.
படிப்படியாக அவன் வந்து வசதிகளை பெருக்கிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ மல்டி ஸ்டோரி எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த கல்பால் வர்றது என்னென்னா, we were in perfect stage, we commenced as perfect one. எல்லாம் அதில் இல்லாத எதுவுமே கிடையாதுங்க, அதில் இல்லாத எதுவுமே கிடையாது. இப்போ நானோ சயின்ஸ் அங்கே இருந்திருக்கு, அதில் வந்துடும். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியே இருக்குன்னு நம்ம பிரைம் மினிஸ்டரே அவுச் பண்ணிட்டாரு, அதனால் அங்கே இருந்திருக்கு. வைமானிக சாஸ்திரா விமானத்தை கொண்டு வருது, அங்கேயே இருந்திருக்கு. இப்போது நம்ம சோமநாத், நம்ம இஸ்ரோ டைரக்டர் ஒரு படி மேலே போயிட்டார். ஸ்பேஸ் ஸ்டடீஸ் வேதத்தில் இருக்குன்னாரு. எந்த வேதத்தில் எந்த பார்ட்டில் எந்த ஸ்லோகத்தில் இருக்குன்னா சொல்லியிருக்கலாம், ஆனால் வேதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ நான் அது இல்லாது இதை தான் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, தி ஃபஸ்ட் ஸ்டேஜ், த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ், சத்யயுகா. சத்யயுகா, கிருதாயுகம், சத்யயுகா. அந்த கிருதாயுகத்தை வந்து எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட் ஆச்சு. 17 லட்சத்து சில்லற வரும் அந்த இது கணக்கு வர்றது. அந்த இது முடிஞ்சப்புறம் அந்த யுகத்தில் எப்படி இருந்தது, எல்லாம் பர்ஃபெக்டாக. எப்படி பர்ஃபெக்டாக இருந்தது? அன்னைக்கு பிராமணன் சொன்னது தான் நடக்கும். எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அவன் சொல்கிறபடி நடந்தாங்க. அந்தந்த வர்ணம் அந்தந்த வேலையை ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தது. ஒருத்தனும் டிஃபை பண்ணல, நோ டிசன்ட், பர்ஃபெக்ட் ஆர்டர், சத்தியயுகம். ஸோ எவ்ரி திங் கமன்ஸ் தஸ் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் ஒன். 17 லட்சத்து சில்லற முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன மாற்றம் வந்தது, ஒரு டீஜெனரேஷன். திரேதாயுகம் வந்துடுச்சு. 12 லட்சத்து சில்லற யுகத்துக்கு வரும் திரேதாயுகம். திரேதாயுகத்தில் கொஞ்சம் இந்த சத்திரியன் வந்து பிராமணனை கொஞ்சம் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தான். கொஞ்சம் வைசியன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபையன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சூத்திரம் பிரச்சனை பண்ணல. திரேதாயுகம் 12 லட்சத்து சில்லற போயிடுச்சு. அதுக்கப்புறம் துவாபர யுகம். துவாபர யுகம் வந்தோன்னே இந்த 3 வர்ணங்களும் பிராமணா, சத்திரியா, வைசியா, இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு ஆர்டரில் ஒத்து போகல. ஃபஸ்ட் யாருங்கிறதுல சத்திரியன் போட்டி போட ஆரம்பிச்சிட்டான். இதில் சிக்கல் வந்துடுது. அது வந்து துவாபர யுகத்தில். அந்த துவாபர யுகத்தில் ஏறக்குறைய 8,64,000 வருஷம் துவாபர யுகம் நீடிக்குது. அதுக்கப்புறம் கலி. கலி 4,32,000 வருஷம். அதெல்லாம் கரெக்டாக ஜீரோ எங்கே சேர்க்கணும், இது எவ்வளோ ஜீரோ சேர்க்கணும், அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டாங்க. 4,32,000. இந்த 4 யுகங்களும் சேர்ந்தால் சதுர்யுகம். 43,20,000 வருஷம் ஒரு யூனிட். இதேபடி அந்த ஒரு யூனிட் வந்துட முடிஞ்சிருச்சுன்னா இன்டூ 17 அடுத்த யூனிட், அது பெருசு. இப்படி வர்ற கல்பங்கள் 17 தடவை இந்த ரீசைக்கிளிங் நடக்கணும். இப்போ 7வது நடந்துகிட்ருக்கு சொல்லிட்டாங்க. இந்த கல்பத்தை சொல்லிவிட்டு அப்போ மொத்தம் அங்கே நீங்கள் கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 கோடியே சில்லற, 5 கோடிக்கு மேலே வருது. 5 கோடி 6 கோடிக்கு மேலே இதை கொடுத்துட்டு இந்த 7 இதுக்கும் சேர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 பக்கம் வருது. 10 கோடி வருஷத்துக்கு முன்னால் லார்டு ராமா வாஸ் ஹேவிங் எ போ அண்ட் ஏரோ மேட் ஆஃப் அயர்ன் அண்டு அது என்ன மெட்டலர்ஜிக்கல் ஸ்கில் எல்லாம் இருந்திருக்கு. இந்த கலப்பு லோகத்தில் பண்ணிவிட்டு அத்தனையும் போயிருக்காரு, எல்லாம் பண்ணிவிட்டு போயிருக்காரு. படிப்படியாக வருது. அப்போது நமக்கு நாகரிகம் எப்போ ஆரம்பிக்குது? இயற்கை கிளாசிக்கல் ஏஜுக்கு முன்னால் இதை வந்துருச்சு. வந்து நமக்கு படிப்படியாக முன்னேறல, படிப்படியாக நாம் வந்து கட்டிட்டு வர்றோம். கட்டுறது எதுலன்னா மற்ற மெட்டீரியல் விஷயங்கள கிடையாது, வர்ண ஆர்டரில் தப்பு வந்துட்டுருக்கு. இந்த ஒழுங்கு இல்லை. லீடர்ஷிப்பை டிஃபை பண்ணிட்டீங்க. முதல்ல பிராமணனை சத்திரியன் எதுக்குறான், அப்புறம் சத்திரியனை வைசியம் கண்டெஸ்ட் பண்ணுறான், கடைசியில் பார்த்தா சூத்திரன் சும்மா கிடக்க வேண்டிய சூதன் எந்திரிச்சு என்னன்னு கேட்குறான். இதுதான் இந்த 4 வர்ணத்துக்கான அந்த நிலைப்பாடுகளில் மாற்றத்தை சதுர்யுகம் அப்படின்னு போட்டான்.
இதை வந்து ஹிஸ்ட்ரியில் இப்போ கல்பா. இவ்வளோ சயின்டிஃபிக்காக யாரை கொடுத்துருக்காங்க, நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்ஸில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. இது ஹிஸ்ட்ரியில் இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் வாட் வி கால் தி ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் இண்டியன் ஹிஸ்ட்ரி, தி ஐடியா ஆஃப் ஹிஸ்ட்ரி. இது வருது. ஸோ கிரானாலஜி எங்கே போகுது? இந்த கிரானாலஜி போகிறதுல வேறொரு விஷயம் நடக்குது. எது இந்தியாவில் ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் நம்ம சொல்கிறோமோ அந்த சிவிலைசேஷன் பின்னால் வந்த சிவிலைசேஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு பிகம்ஸ் லாஸ்ட். ஹிஸ்டரியில் க்ரானாலஜிக்கல் ஆர்டருங்கிறது முக்கியம். க்ரானாலஜிக்கல் ஆர்டரையே மாற்றிட்டு நீங்கள் வந்து முதல்ல ஆயுதங்களோட இரும்பு பிரான்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஆயுதங்கள் எல்லா வசதியோடு இருக்கிற அந்த சத்தியுகத்தை கொடுத்துட்டு கடைசியில் வந்து நீங்கள் வந்து வெண்கல காலத்துக்கு கடைசி அதை பின்னால் தள்ளிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? தெர் வாஸ் நோ அயர்ன் ஏஜ் இன் தி கல்பா கான்செப்ட். தெர் வாஸ் நோ ஸ்டோன் ஏஜ். தெர் வாஸ் நோ ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ். In the gradual development of human civilization is totally denied in the recent trends in Indian historiography. Why? அதில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த நாமன்க்ளேச்சர் சேஞ்ச் வர்ற சமயத்தில் பெயர் மாற்றம் பண்ணாலே சாதாரணமாக ஒருத்தன் ஒரு பேர்லேருந்து இன்னொரு இடத்த இன்னொரு பேர் பார்த்தா ஏதோ மோசடி பண்ணுறான்னு அர்த்தம். இந்த ஊரில் ஒரு பேர், அடுத்த ஊரில் போய் வேறு பேர் வச்சுட்டான்னா அவனை மோசடி பண்ணுறான்னு அர்த்தம். இப்போது சிந்து சரஸ்வதி, இப்போ ஒரு டிரான்சிட்டரி அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா, நாங்கள் சரஸ்வதின்னு கொண்டு வரோம், தற்காலிகமாக சிந்து சரஸ்வதினா உங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுத்துட்றோங்கிறான். ஏன்னா பின்னால் அந்த சிந்துவை வெட்டுறது ஈஸி. எப்படி இந்தியாவை வெட்டிட்டு பாரத் கொண்டு வர போகிறாங்களோ அதுபடியே கொண்டு வரதுக்கு கான்செப்ட். இது வந்து அவன் இங்கேயே சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல, சிலபஸில் வந்துடுச்சு. சிலபஸில் இது கொண்டு சரஸ்வதி. சரஸ்வதி பற்றி there were too many researchers. சரஸ்வதி அர்ஹத்வைதின்ட்டு ஈரானில் ஒரு ரிவர் இருக்குது, துருக்கி பக்கத்தில் இதே மாதிரியான ஒரு ரிவர் இருக்குது. இது பேர் ஹர்ஹத்திங்கிறது சரஸ்வதின்னு மாறும். யூ நோ தட் எஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை எச் when you go westward. அப்படியே வர்றது. ஆரியன் லிட்ரேச்சர்லேயே நமக்கு தெரிஞ்சு ஆரியன் இந்தியா மட்டும் இருந்த ரேஸ் கிடையாது. த ரேஸ் வைட் ஸ்ப்ரெட் த்ரூஅவுட் தி வேர்ல்டு, எஸ்பெஷலி ஏஷியா அண்ட் யூரோப் அண்ட் ஈவன் ஆஃப்ரிக்கா. அந்த அவங்கள எப்போ பார்க்குறோம் நம்ம ஆரியன் ரேஸ் எப்போ பார்க்குறோன்னா இந்த ஃபால் ஆஃப் சுமேரியன் சிவிலைசேஷன் வந்து பார்க்குறோம். ஹிட்டைட், எலாமைட் இவங்கெல்லாம் வராங்க. மித்ராஸுங்கிறது ஒரு அதில் ஒரு குரூப்பு. மித்ரா அந்த ஆரியன் டங்கில் மீன்ஸ் சன், சோலார் காடு. புஷ்ய மித்ரானா சன் வர்ஷிப்பர்னு அர்த்தம். மித்ராஸ். இந்த புஷ்யமித்ரா பின்னால் பேச வேண்டிய டைம் இருந்தால், ஏன்னா இந்த புஷ்யமித்ராவை புஷ்யமித்ர சுங்காவோட மட்டும் நிறுத்திக்கிறோம். பட் நீங்கள் வந்து ராதா காமுத் முகர்ஜியுடைய புக்கையும் பாருங்கள், குப்தாஸ் வித் ரிசர்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி காசஸ் ஃபார் தி ஃபால் ஆஃப் தி குப்தாஸ்னு வந்தில் த ரைட்ஸ் ஆஃப் புஷ்யமித்ராஸ்னு வரும். ஹூ ஆர் திஸ் புஷ்யமித்ராஸ்? ப்ளூரலில் வர்றது, சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். புஷ்யமித்ராஸ் என்ன ஹிஸ்டரியில் வந்து நமக்கு சொல்லாத விஷயம், மறைக்கப்பட்ட விஷயம்னா, த ரைட்ஸ் ஃப்ரம் தி வெஸ்ட் வாஸ் எ ரிக்கரிங் ஃபியூச்சர் த்ரூஅவுட் தி பீரியட். ரைட்ஸ் ஆரியனோட முடிஞ்சிடல, பர்ஷியனோட முடிஞ்சிடல, அலெக்சாண்டரோட முடியல, அதுக்கப்புறமும் ரைட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஸ்மால் குரூப்ஸாக வந்துட்டுருக்கு. அதில் ஒன்று தான் புஷ்யமித்ராஸ். பார்த்தியன்ஸ், பகலவாஸ் ஒவ்வொருத்தராக வர்றாங்க, இந்த குரூப்ஸ் வருது. ஸோ இந்த புஷ்யமித்ராங்கிறவங்க தோ சௌங்கா அப்படின்ட்டு பாணினி சொல்கிற கிராமரில் சௌங்கி அப்படின்னா அதில் தான் ஆரிஜினாக சுங்காங்கிறது ஒரு சொன்னால் கூட தி சுங்கா சுவர் தேர். இப்போ நமக்கு அந்த லிட்ரேச்சர் பார்க்குறதுல சரஸ்வதி அப்படிங்கிறத எத்தனை இடங்களில் வருது, இன்றைக்கி இல்லைங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. 2 tributaries ஆஃப் காகர் disappeared now.
திருஷத்வதி, சரஸ்வதி. திருஷத்வதி ஒரு ரிவர், சரஸ்வதி இன்னொரு ரிவர். ரெண்டுமே ஸ்ட்ரீம் தான். கூவம் கூட ஃபார் பெட்டர் ஸ்ட்ரீம். தேர் வில் பி வாட்டர் ஃபார் 2 months. மழை இருக்கிறதுல அவர், ஏன்னா தீஸ் ரிவர்ஸ் டு நாட் ஒரிஜினேட் இன் தி ஹிமாலயாஸ். இங்கே நமக்கு எத்தனை நதிகள் இப்போ வந்து வெஸ்டர்ன் காட்ஸில், ஈஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகாத நதிகள் உண்டு இல்லையா? அங்கெல்லாம் தண்ணி பெரனியல் ரிவர்ஸாக இருக்க முடியாது. மழை வந்தால் தண்ணி வரும், மழை இல்லைன்னா தண்ணி வற்றி போயிடும். அதே மாதிரி இருக்கிற சரஸ்வதி அங்கே இருக்குது. 3 Saraswatis are mentioned by Sanskrit researchers. ஒன்று துருக்கியில், இன்னொன்று பர்ஷியாவில், இன்னொன்று இந்தியாவில். இப்போ இந்த சரஸ்வதிக்கு என்ன இம்பார்ட்டண்ட்? யூ கோ த்ரூ தி வேர்ல்ட். நைல் வேலி சிவிலைசேஷன்னு ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் சிவிலைசேஷன், மெசோபொட்டோமியன் சிவிலைசேஷன். மீசோபோட்டம்னாலே 2 ரிவருக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம் சொல்லிடுவாங்க. ஹுவாங்கோ சிவிலைசேஷன், யாங்ஸேக்கியாங்கிற சிவிலைசேஷன், எல்லாம் மேஜர் ரிவர்ஸ் பேரில் தானே வருது. சிந்து, otherwise known as Indus, has always been a perennial river. வற்றினதே கிடையாது, வத்தாத நதி. அந்த சிந்து நதிக்கரையில் கிளை நதிகள் உண்டு. நைலுக்கும் கிளை உண்டு, யூப்ரட்டிஸ் டைக்ரஸும் உண்டு. ஆனால் மேஜர் ரிவர் பேரில் தான் அடைக்கிற வழக்கம். மெயின் ரிவர், ஒரு மெயின் ரிவர் இண்டஸ் இருக்கிற சமயத்தில் சிந்து இருக்கிறத, சிந்துங்கிறதே சான்ஸ்கிரிட் பேர் தான். சிந்துங்கிற அர்த்தம் வந்து வாட்டர் பாடின்னு தான். எனி ரிவர் கேன் பி கால்டு சிந்து. எல்லா ரிவருக்கும் அப்போ கடைசியில் அப்படி தான் வரும். சப்தஸ்வாசா சிந்து அப்படின்ட்டு பராசரர் சொல்கிறார். சப்தஸ்வாசா சிந்துன்னு என்னென்னா, சப்தஸ்வாசா சரஸ்வதின்ட்டு, சரஸ்வதிங்கிற 7 நதிங்கிறார் அவர். இப்போ சரஸ்வதி 7 நதிகளுக்கும் சரஸ்வதினு பேர் உண்டுங்கிறார். சிந்து இருக்குது. மெயின் ரிவரை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி இல்லாத ரிவர், நீங்கள் வந்து ரிமோட் இதில் சென்சிங்கில் கூட பார்க்க முடியாத ரிவரை, அதை வந்து ஏன் கொடுக்கணும்? எங்கே போனாலும் இவங்க சரஸ்வதியை கொண்டு போவாங்க. 2 சரஸ்வதி உண்டு. ஒன்று வேதிக் சரஸ்வதி, இன்னொன்று புராணிக் சரஸ்வதி. புராணிக் சரஸ்வதி பிரம்மாவுடைய கிரியேஷன், பிரம்மாவுடைய டாட்டர் கம் வைஃப் சரஸ்வதி, goddess of வித்யா, goddess. அந்த சரஸ்வதி தான் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் நம்ம பாடிட்டெல்லாம் போகிறோம். அந்த அம்மா சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை பிரம்மா கூட அசோசியேட் பண்ணாங்க, அது புராணிக் சரஸ்வதி. வேதிக் சரஸ்வதி பிரம்மா கூட அசோசியேட் பண்ணல. ஆனால் வேதிக் சரஸ்வதியை தீர்த்தம், நாங்கள் க்ஷேத்திரம் தீர்த்தம்ங்கிறது 2 வார்த்தைகள் இருக்குது. க்ஷேத்திரம்னா முதல்ல வர வேத காலத்தில் க்ஷேத்திரம்னா இந்த ரிசைடிங் பிளேஸ்ன்னு அர்த்தம், ஸ்ட்ரக்சர் கிடையாது. குருக்ஷேத்திரம், த குருஸ் ஆர் லிவிங் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். க்ஷேத்திரம்னா அங்கே டெம்பிள் கிடையாது. டெம்பிள் வந்து லேட்டர் கான்செப்ட், புராணிக் டேஸில் வர கான்செப்ட். க்ஷேத்திரம் அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த சரஸ்வதி, அந்த இதில் வர்ற சரஸ்வதிங்கிறது ரிவர், தீர்த்தம், ரிவர். இந்த ரிவரை வந்து இந்த உங்களுக்கு கிரகிய சூத்ராஸ், ஸ்ரௌத சூத்ராஸ் அப்படின்னு சூத்திரங்களில் வர்ற பாடல்களில் எல்லாத்துலேயும் சரஸ்வதி வந்துடும். அதான் நான் சொல்ல, எங்கே போனாலும் நீங்கள் வந்து இந்த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 2 ரிவர்ஸ் வருதுன்னு வைங்க. 2 நதிகள் சேர்கிற இடத்துல 2 நதின்னு சொல்ல மாட்டாங்க, திரிவேணி சங்கமம்பாங்க, 3 நதிகள் சேருதும்பாங்க. அப்போ தான் கேட்போம் நம்ம, ஒன்று கண்ணுக்கு தெரியுது, அந்த வாழைப்பழம் கதை தான். 2 இங்கே இருக்குது, 1 இங்கே, 2 வாங்கினா 1 இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கேன்னு கேட்குற அப்படி தான். திரிவேணினா 3 நதி. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது 2 நதி. சரஸ்வதி எங்கே? அலகாபாத் போகிறீங்க, பிரயாக்ராஜ் அன்னைக்கு அலகாபாத் போகிறீங்க, யமுனா கங்கா 2ம் சேருது. 3வது எங்கே அப்படின்னு கேட்டால், அது உங்கள் ஞானக்கண்ணுக்கு தெரியாதுங்க, ஊனக்கண்ணுக்கு தெரியாதுங்க, ஞானக்கண்ணுக்கு தான் தெரியும். கீழே வந்து சேருவாங்க. அந்த அம்மா ஏன் இந்த அண்டர் கிரவுண்ட்லேயே போகிறாங்கன்னு நமக்கு தெரியல, அதை போவாங்க. இது இந்த அம்மா அங்கே போய் சேர்றாங்க. இங்கே நம்ம சவுத்தில் வந்து எங்கே கோதாவரி போனாலும் அங்கே இன்னொரு ரிவர் வந்தோன்னா அங்கேயும் வந்து இந்த அம்மா ரகசியமாக வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க.
கூடல், இங்கே பவானி பக்கத்தில் கூடல் இருக்கு, கோயம்புத்தூர் இந்த ஈரோடு பக்கத்தில். அங்கே போனால் அங்கேயும் திரிவேணி சங்கமம், பவானியும் காவிரியும் சேருது. மூணாவது எங்கே அம்மா சரஸ்வதி, அந்த அம்மா அங்கேயும் வந்து சேர்ந்துருப்பாங்க. அன்சீன் ரிவருக்கெல்லாம் சரஸ்வதின்னு பேர் வச்சுருக்காங்க. அன்சீன் ரிவர்னா நான் எக்ஸிஸ்டிங் ரிவர்னு அர்த்தம். ஏன் இதை வந்து பண்ணுறாங்கன்னா, இந்த பிகினிங் தேர் வெனரபிள் ரிவர் வாஸ் சரஸ்வதி. அவங்க எந்த காலத்தில் எங்கே இருந்தால் அந்த ரிவர் கொடுத்த பேர் சரஸ்வதி. ஆனால் வேத காலத்தில் இவங்க ஏறக்குறைய 600 ரிஷிகள் இருக்குது பண்ணவங்க வேதத்தில். அதில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரிஷிஸ் இருக்கிறாங்க. பராசரா இதே மாதிரி ரிஷிகள் இருக்காங்க. விஸ்வாமித்ரா, வசிஷ்டா, அந்த விஸ்வாமித்ரனுடைய அந்த வசிஷ்டாவுடைய சன், இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் சரஸ்வதி ரிவரில் இவங்க வந்து யஜ்ஞம் பண்ணாங்க. அப்போ யஜ்ஞம் பண்ண எல்லா புகழும் அல்லாவுக்கு, எல்லா புகழும் சரஸ்வதிக்கு. இப்போ இந்த தர்ப்பணம் பண்ணாங்க, அங்கே பண்ணாங்க, யஜ்ஞம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவரை they want to sanctify and they want to make it historic. Sanctify பண்ண, that is a different thing. It is a matter of faith. இன்றைக்கி தனியாக பண்ணிட்டு போங்க, ஒரு கிணத்துல தண்ணி எடுத்து சரஸ்வதி ரிவர்னு சொல்லுங்கள், ஜலம்னு சொல்லுங்கள், அதை பற்றி கவலையே கிடையாது. But when you want to make it historical fact, we will have to question it. இல்லாத சரஸ்வதி கொண்டு வரீங்க. கேட்டால் ராஜஸ்தான் கலிபங்கன், அங்கே இடத்துல கலிபங்கன் அந்த ராஜஸ்தானில் இருக்குது. இந்த ரிவர் வந்து பஞ்சாபில் ஆரம்பித்து ஒரு 30 மைல் போகிறதுக்குள்ளேயே ராஜஸ்தானில் என்ட்ரானோடனே அது மறைஞ்சு போயிடுது. அவ்வளோ வல்னரபிள் ரிவர் அது. அந்த ரிவர் இல்லாமல் போகுது. ஆனால் நமக்கு ஸ்பேஸில் பார்த்த உடனே சரஸ்வதியை பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க. பார்த்துட்டு நாங்கள் பார்த்துட்டோம், சரஸ்வதி போகிற வழியை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஸ்பேஸிலேருந்து பார்த்து காவிரி வந்து மெட்ராஸ் பக்கம் ஓடுதுன்னு சொன்னவங்களும் உண்டு, இருக்கலாம். That was before the origin of mankind. Geologically changes take place. அது சிவிலைசேஷனல் பீரியடில் வருதா, ப்ரீ சிவிலைசேஷனல் பீரியடில் வருதாங்கிறது முக்கியம். ஸோ தட் இஸ் ஹவ் இதை ஒன்று பண்ணுறாங்க. சரஸ்வதியை மாத்திரத்தில் so called non-Aryan Dravidian civilization is trying to be misrepresented or mischievously represented as Saraswati Valley Aryan civilization. The unitary culture னு சொன்னேன் இல்லையா, எந்த கல்ச்சரும் ஆரியன் கல்ச்சராக தான் இருக்க முடியும். இந்த ஒரு ஹைப்போதீசிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சரஸ்வதியை வச்சு விளையாடுறாங்க. இது ரீசன்ட் ட்ரெண்ட். அதனால தான் இப்போ வந்து ஒரு காம்ப்ரமைஸில் உங்கள் புக்ஸில், என்சிஆர்டி புக்ஸ்லையும் உங்கள் சிலபஸ்லையும் சிந்து சரஸ்வதி அப்படின்னு கொண்டு வர்றாங்க. எப்படி இந்தியாவை நீக்கிட்டு சரஸ்வதி இது பாரத்தை மட்டும் ரீட்டைன் பண்ணுங்கன்னு இப்போ வந்து கோர்ட் வரைக்கும் போகுது. ஜட்ஜி எப்படி சொல்லுவார்னு சொல்ல முடியாது, எல்லாம் போயிட்டுருக்கு. அதே எப்படி சிந்துவை நீக்கிட்டு சரஸ்வதியை மாற்றுங்கன்னா, it is not a question of mere change in nomenclature. They want to distort history. They want to deny plurality that is the basis of Indian civilization. அந்த plurality, அதர் எலிமெண்ட்ஸ் இருக்க முடியாது, அதர் லிங்குஸ்டிக் குரூப் இருக்க முடியாது, அதர் கல்ச்சர் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேன்சிட் ஐடியாஸை ஹிஸ்ட்ரியாக மாற்றிட்டு ராமாயணன் மகாபாரதாவை அந்த ஹிஸ்டரியில் சேர்க்குறாங்க. தட் ஷுட் பி ஹிஸ்டோரிசைஸ்டுங்கிறாங்க. அதுக்கு என்ன பேர்னா யுகிமரிசம்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு டெக்னிக்கல் வேர்டு யுகிமரிசம், EUHEMERISM, யுகிமரிசம். அது ஒரு கிரேக் வேர்ட்லேருந்து வந்தது. யுகிமரிசம்னா மித்தாலஜியை அப்படி ஹிஸ்டரியாக எடுத்துக்கிறது, மித்தாலஜியை ஹிஸ்டரியாக எடுத்துக்கிறது. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.